முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இன்று இரவுக்குள்ளாகவே என்னுடைய வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பா உனக்கு இருக்கிற எல்லா ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நிச்சயமா நான் செஞ்சு கொடுப்பேன். நீ நல்லபடியா வாழணுன்றதுக்காக எந்த அளவுக்கு கடுமையாக போராடிக்கிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும். சில சமயங்களில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு விட்டுட்டு போயிடலாமான்னு கூட உன் மனசு யோசித்தாலும் அதையும் தாண்டி நீ வாழ்க்கையில் போராடி கஷ்டப்பட்டு வாழ்கிறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ முன்னேறதுக்கு எல்லா வகையிலும் முயற்சி செய்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் போக்கி எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். உன் சோகத்தையும் கவலையையும் உன் பிரச்சனையையும் போக்கி உனக்கான நல்லதும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரணும்னு தானே பல சமயங்களில் இரவு தூங்காமல் கண்ணீரோட படுக்கையில் உளுந்து புரண்டுக்கிட்டு இருக்க. அதனால தான் இந்த இரவோடு இரவாகவே உன் கண்ணீருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற நோக்கத்தோட இந்த முருகன் உன்னை தேடி வந்துட்டேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். என் அருளால் இனி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன்னை நலமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு நீ எதிலுமே தோற்று போக மாட்ட. தூய எண்ணங்களோட தூய செயல்களோடு இருக்கும் உனக்கு எந்த சோதனையும் வராமல் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பி முழுமையாக வாழ்ந்து வரும் உனக்கு எந்த விதத்திலும் துரோகம் செய்ய மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை கைவிட மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கான நற்பலன்கள் அனைத்தும் நிச்சயமாக உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். இனி எந்த விஷயத்திலும் தாமதமாகாமல் எல்லாவற்றையும் தரமாக சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. நீ கீழே விழுந்தா உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்காக உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருப்பேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த வகையிலும் தீமை உன்னை நெருங்கி வராது. நன்மைகள் அனைத்தும் நல்லபடியாக மலரும்படி நான் செய்ய போகிறேன். என்னை உண்மையாக நம்பி வாழக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். தீவிர பக்தியோட என்னையே வழிபடும் உனக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும்படி செய்கிறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது என்னை நம்பி முழு சரணாகதி அடைந்த பிள்ளையாகிய உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ தனியாக இல்லை என் செல்வமே. இந்த அப்பன் முருகன் நானும் உனக்கு துணையாகவே இருக்கேன். அதனால நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாயிரு. உன் கர்ம வினையின் காரணமாக உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பும் நஷ்டமும் ஏமாற்றமும் அனைத்தையும் நிச்சயமாக நான் ஈடு செஞ்சிருவேன். உன் மனதை உடைக்கும் விதமாக எந்த விஷயத்தையும் நடத்த மாட்டேன் என் செல்வமே. உன் மனதை நோகடிக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை நடத்தி தரேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சினா போதும். ஒருபோதும் பலனை எதிர்பார்க்காதே. நீ செய்கிற முயற்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து உனக்கான நற்பலனை தர வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. காலம் நிச்சயமா உனக்கு சாதகமாக மாறும். இனி எந்த தடங்களும் இல்லாமல் அனைத்தையும் சிறப்பாக முடிச்சு கொடுத்து உன் கைகளில் வெற்றியை ஒப்படைக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு வந்து சேர வேண்டிய அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். நீயும் எப்பொழுதும் வெற்றியை எதிர்கொள்ள மனசளவில் தயாராயிரு. பயம், சந்தேகம், அவசரம் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. உன் எண்ணத்தில் நீ என்னை வைத்து கொள்ளும்போது உன் எல்லா தேவைகளையும் நானே நிறைவேற்றி கொடுத்துருவேன். உனக்கான நல்லதையெல்லாம் செய்து கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கிறேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாரையும் நீ நம்பு. ஆனால் நீ கொடுக்குற நம்பிக்கைக்கு அவர்கள் தகுதியானவர்கள் தானா? அவங்க உண்மையிலே நல்லவங்களா அல்லது நல்லவர்களைப் போல நடிப்பவர்களாங்கிறத மட்டும் உன் புத்திசாலித்தனத்தாலும் அனுபவத்தாலும் புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே. கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கைக்கு நீயே ஆபத்தை வரவழைச்சிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் யார் எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் வரணுன்றத நான் மெதுவாக உனக்கு உணர்த்தி காட்டுறேன்.
நீ எப்போதும் எந்த விஷயத்திலும் பயப்பட வேண்டாம். என் கைகள் எப்போதும் உன் மேலே தான் இருக்கு. நீ விழுந்தாலும் உன்னை எழுப்ப வேண்டியது என் பொறுப்பு. உன் பாதையில் தடைகள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் அத்தனையும் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன்னை காக்கும் பொறுப்பு எனக்கு இருக்குது என் செல்வமே. நீ பொறுமையோடு இருந்தாலே உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக ஆக்கி கொடுப்பேன். உன்னுடைய தூய பக்திக்கும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் சேர்த்து தான் உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். உன் மனசில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான நம்பிக்கையே எனக்கு போதும். நீ பேசாத வார்த்தைகளையும் நீ சொல்லாத வார்த்தைகளையும் நான் புரிஞ்சுக்கிட்டு உன் வேதனைகளை போக்கி உன் வாழ்க்கையில் சாதனைகளை உண்டாக்கி தருவேன். உன் வாழ்க்கையை நீ என்னிடம் சமர்ப்பித்த பிறகு இனி எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. உன் பக்திக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல பலனை நான் கொடுத்தே தீருவேன். என் மேலே உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி என்னை முழுவதுமாக சரணாகதி அடைஞ்ச உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். என் பொறுப்பில் என் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கி கொடுத்துருவேன். இதுவரைக்கும் நீ அனுபவித்த வலிகளும் வேதனைகளும் எந்த விதத்திலும் உன்னை உடைச்சிடாம உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் கூட நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ கண்கலங்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இந்த திருச்செந்தூர் முருகன் இருப்பேன்றதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்வமே. நானே உனக்கு துணையாக இருந்து தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். இப்போது சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்தி இந்த உலகமும் உற்றாரும் பார்த்து வியக்கும் வண்ணம் உனக்கு நல்லதை செஞ்சு கொடுக்க போகிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லைனாலும் அது உன்னை தாழ்த்த நினைச்சாலும் அதுவே நாளடைவில் உன் வாழ்வின் வெற்றிக்கு உயரத்துக்கு சாட்சியாக மாறும். நீ எப்போதும் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை கைவிடாதே. இப்போ யார் மூலமாக எந்த விஷயத்தின் மூலமாக உனக்கு பிரச்சனை வந்து அது ஆபத்தாக முடிவதாக இருந்தாலும் அதை நான் உடனே சரி செஞ்சு உனக்கான நல்வழிகளையும் காட்ட போகிறேன். பொறுமையோடு இருந்தீனா உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். உன் நினைவிலும் நிஜத்திலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான உடலையும் வறுமையற்ற வாழ்க்கையும் என்னையே மனசார நினைக்கிற மனசையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ கேட்டதை விட எல்லாத்தையும் சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் என் செல்வமே. யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத, யாருக்கும் துன்பத்தை கொடுக்காத நல்ல சிந்தனையோட நேர்மறையான செயல்களை செய்யும் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நேற்று வரை சிதறி போனது போல தோன்றிய உன் வாழ்க்கை இன்று என் அருளால் சீராகி புது ஒளி நிறைஞ்சதாக மலரப்போகுது. நீ வடிக்கிற நன்றி கண்ணீர் எல்லாம் என் பாதத்தை தொடும் அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னை மேலும் அரவணைச்சு உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். என் அருள் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நானும் உன் கூடவே தான் இருப்பேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை துணையாக, உனக்கு தெய்வமாக, தோழனாக, உனக்கு தகப்பனாக எல்லா நேரத்திலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேன். ஆனால் நீ என்னை உணராமல் எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்க. முதல்ல என் மேலே முழுசாக நம்பிக்கை வை என் செல்வமே. உன் வாழ்வின் எல்லை வரை உன்னை வழி நடத்தி நானே உனக்கு வழித்துணையாக இருக்க போகிறேன். நினைவிலும் நிஜத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பி உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காத போது நீயாகவே அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட வேணாம். வேண்டாத விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசு காயப்படும்படி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு மன மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நானே உன் மனசில் உள்ளுணர்வாக இருந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு உனக்கு நல்லதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
உன் மனதின் உள்ளுக்குள் எச்சரிக்கையாக ஏதாவது சிந்தனை வரும்போது, எச்சரிக்கையாக ஏதாவது ஒரு உணர்வு வரும்போது அதை புறக்கணிக்க வேண்டாம் என் செல்வமே. பெருசாக தோத்து போன பிறகு, பெரிய அளவில் கஷ்டப்பட்ட பிறகு, பெரிய வழிகளையும் வேதனைகளையும் பார்த்த பிறகு இப்போது நீ தெளிவுள்ள பிள்ளையாக மாற நினைக்கிற. உன் வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் நானே உனக்கு துணையாக இருப்பேன். என் பாதுகாப்பு வட்டத்துக்குள் நீ இருக்கும்போது எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். நினைவிலும் நிஜத்திலும் இந்த முருகன் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே. நீ ஒருபோதும் ஆசைக்கும் அன்புக்கும் அடிமையாகாதே. அளவில்லாத ஆசை உன்னை சங்கிலி போட்டு கட்டிவிடும். அதனால எப்போதும் ஒரு அளவோட எல்லாத்தையும் நீ வச்சுக்கும் போது அது உனக்கான நல்லதாக மாறும். அன்புங்கிற பேர்ல நீயே உன்னை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து விடாதே. அன்பையும் பாசத்தையும் நம்பி நீ ஏமாந்து போகக்கூடிய அப்பாவி பிள்ளையாக இருக்க வேண்டாம். எப்போதும் யார் மேல அன்பும் பாசமும் வச்சாலும் அது ஒரு அளவோட உன் கட்டுப்பாட்டில் இருக்கும்படி பார்த்துக்கோ.